திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோனந்தகுமார், அஸ்ட்ரோலஜி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னையிலேருந்து. நம்ம இந்த அஸ்ட்ரோலஜி ஜோதிடம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இந்த டாரட் முறைப்படியான ராசி பலன் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வருக வரவேற்கிறேன். கடந்த 2 மாதமாக நவம்பர் டிசம்பரில் ஆங்கில மாதங்களில் நம்மளோட ராசி பலன் நிகழ்ச்சியை வெளியிட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் குடும்ப சூழ்நிலை காரணமாக முடியல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பெரும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதம், இந்த தமிழ் மாதம், இப்போ பிறந்திருக்கிற இந்த மார்கழி மாதம், புனிதமான இந்த மார்கழி மாதம் பொதுவாக இந்த 12 ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வர முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த பிரபஞ்சத்தோட அருளோட கருணையோட ஜனவரியிலேருந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதுவரை நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கிறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் வீடியோ போடலன்னு ரொம்ப கேட்டு எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜும் நேரடியாக கால் பண்ணி கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சில சூழ்நிலைகளால் தான் பண்ண முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இந்த பிரபஞ்சத்தோட வேண்டுதலோட. ஸோ இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் பொதுவாக இந்த ஒரு ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். டிஸ்கிளைமர் மாதிரி லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் வச்சு பாருங்க. இது பொதுவான பலன். இது டாரட் முறைப்படியான இந்த ஒரு ஆதோட பலன். ஸோ அது பொதுவாக இந்த ராசி லக்னங்களுக்கு, இந்த ராசிக்கும் இந்த லக்னங்களுக்கும், லக்னம் வேலை செய்கிறவங்களுக்கு லக்னமும் பாருங்க, ராசி தெரிஞ்சவங்க ராசியும் பாருங்க. சில பேருக்கு ஜாதகத்துல லக்னம் வேலை செய்யும், சில பேருக்கு ராசி வேலை செய்யும். ரெண்டுமே சைமல்டேனியஸா எல்லாருக்குமே வேலை செய்யறது இல்லை. சில பேருக்கு தசாபுத்தி நல்லா வேலை செய்யும், சில பேருக்கு கோச்சாரம் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டுமே சிங்கா இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் அவங்கவுங்க ஜாதகத்தோட, அந்த பிறந்த ஜாதகத்தோட அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸும், கோச்சாரத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸும் சேர்ந்து தான். ஸோ அதனால இந்த ராசி பலன் பொதுவான மாதிரி இல்லாமல், கிரகங்களை சார்ந்து இல்லாமல், ஆர்வத்தை சார்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போய் பாருங்க. நம்ம செக்ஷன், நம்மளோட ராசி பலன் செக்ஷன்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்றதை பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவான மார்கழி மாதம் அனைவருக்கும் மாத கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்துக்கு இந்த ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஸோ பொதுவாகவே இந்த கார்டு ஒரு கண் தெரிஞ்சே போய் விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அது ஆக்சுவலாக காட்டும். இருந்தாலும் இது புதிய வாழ்க்கையில ஒரு சுழற்சி துவக்கம், வாழ்க்கை மாதிரி சுழற்சி துவக்கமாக இருக்கிறதுக்கும், சக்தி வேகமாகவும், சந்தோஷம், நம்பிக்கை, திட்டமிடாத அல்லது எதிர்பாராத வகைகளால் ஒரு மாதிரி டக்குன்னு வெளியே போறது, இல்லை நெகட்டிவிட்டி டக்குன்னு சரியாகிறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே போல நல்லா இருக்கிறவங்க கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள்ல. ஸோ முட்டாள்தனமான செய்கைகள், வீண் செலவுகள் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டா இந்த மாதம் பொதுவாக எல்லாருக்குமே நல்ல விஷயமா இருக்கும். வீண் செலவுகளை குறைக்கக்கூடிய மாதம் இது பொதுவான பலனாக காட்டுது. ஸோ இப்போ 12 ராசி லக்னங்களுக்கும் மேசராசி மேச லக்னங்கள் பலன்களை பார்க்கலாம். அதுபடி முதல்ல மேசராசி மேச லக்னம். மேச ராசி மேச லக்னத்திற்கு ஒரு நெகட்டிவ் கார்டு நெகட்டிவா இருக்கு. 4 நாணயங்கள் கார்டு. ஃபினான்ஷியல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தான் இது டினோட் பண்ணுது. 5 நாணயங்கள் கார்டில் ஸோ நெடுங்காலமாக வேலை இல்லாமல் இருந்தவங்க, வறுமை, வஞ்சகம், கஷ்ட நிலை, நிதி தட்டுப்பாடுகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ அதை மாற்றுறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து, அந்த கடுமையான கர்ம தோஷம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு டினோட் பண்ணுது. ஸோ அதனால அந்த கர்ம தோஷங்களை நீக்கிறதுக்கான என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு, பொதுவாகவே கர்ம தோஷங்களை நீக்கிறதுக்கான பரிகாரங்கள் நம்ம இப்போ இந்த திருச்சி வயமுறையில் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பரிகாரங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது மின் மயனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பணங்களை இடிக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, காக்கைகளுக்கு சாதம் வைக்கிறது, அன்னதானம் செய்யறது, தன்னை விட அதிகமான வயது உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, நம்மளோட தாத்தா பாட்டி யாராவதுன்னா அவங்களுக்கு கால் அமைக்கி விடுறது, அவங்களுக்கு ஏதாவது பணிவிடைகள் செய்யறது, இது மாதிரி கர்ம தோஷங்களை நீக்கிறதுக்கான ப்ராப்பரான பரிகாரங்களை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அன்னதானம், தண்ணீரோட சேர்த்து தானம் கொடுக்கறதும் அவங்களுக்கு இந்த கர்ம தோஷம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக மேச ராசி மேச லக்னங்கள் இதை தயவு செஞ்சு இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ மீள் உருவாக்கம், பண இழப்புகள், விரிசல், உடல்நலக்குறைவு, அபாய சூழல், விபத்து இப்படிலாம் காட்டுது. ஸோ தொழில் மற்றும் முதலீடுகளுக்கு நேரம் சரியில்லை, உடல்நல குறைவால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இது இந்த மார்கழி மாதம் தான். நம்ம ஜனவரி 1 போடுவோம். ஸோ அது வருஷ பலனும் மாத பலனும் மாறும். ஸோ இந்த 15 மாசத்துக்கு 15 நாளைக்கும்
அதே நேரத்தில் அடுத்து ஜனவரியில் வர அந்த ரெண்டையும் இன்டர்பிரட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை விட கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிறதான் மேச ராசி மேச லக்னத்துக்கான இந்த மார்கழி மாத பலனாக இருக்க போகுது. அதே போல் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி ரிஷப லக்னக்கும் இந்த கார்டு வந்து ரிவர்ஸ் கார்டு தான், பட் அது நல்ல கார்டு. அரசனின் செங்கோல் கார்டு வந்திருக்கு. அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் காட்டுது. பொதுவாகவே இந்த கார்டு வந்து சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலையை காட்டுது. மற்றவர்களின் உணர்வுகளை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுது. இரக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மாற்றிக்கணும். தவறான தலைமை, அனுபவமின்மை, தாமதம், அதிகார இழப்பு, சுயநலம், இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தணும். தேவைப்படுற நல்ல வழிகாட்டி, அதாவது வேற ஏதாவது ஒரு சரியான மென்டரை தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்ககிட்ட நல்ல அட்வைஸ் எடுத்துக்கிறது இந்த மாதத்தை வந்து அவங்கள நல்ல மாதமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் புறக்கணிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசை விட்டுறாமல் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமான நேரமாக தான் காட்டுது. அதை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மனசை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதம் அவங்களுக்கும் நல்ல மாதமாக தான் அமைவாழ்த்துக்கள். மிதனம் ராசி லக்னங்கள். மிதனம் ராசிக்கும் ஒரு நல்ல பேரரசி கார்டு, எம்ப்ரஸ் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு. எனக்கு என்னமோ எல்லாமே ரிவர்ஸ்ல தான் இருக்குமா, கழிச்சு வர்றதுனால என்னவோ தெரியல. இருந்தாலும் ஸோ பிறரை சார்ந்திருத்தல், மலடு, விருப்பப்படாத மகவேற்றம், அந்த மாதிரி வறுமை, உற்பத்தி தடைபடுதல், இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக தான் காட்டுது. ஸோ உறவுகள் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும். உறவுகளை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா மாதிரி காட்டுது. அன்பு இலக்கணம், இணக்கமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது போன்ற அந்த உணர்ச்சிகள் குறைஞ்சு போன மாதிரி ஒரு காட்டுது. பாதுகாப்பாகவும் நல்லா ஆலோசனை செய்கிறவங்களா தான் இருப்பாங்க. பொதுவாகவே இவங்க வந்து சுய அறிவும் சுய கட்டுப்பாடோடு இந்த மாதத்தை வந்து அணுகணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். பிறர் வந்து கேலி செய்ய முடியும் மாதிரி ஒரு மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்காக வருந்தாமல் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து மிதுன ராசி லக்னத்துக்கு நல்ல மாதமாக இருக்கும். அடுத்தது கடகராசி கடக லக்னம். கடகராசி கடக லக்னத்திற்கு மறு வாய்ப்புகள், புது விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் கண்ணை கட்டிட்டு டே ட்ரீம் பார்க்காம இறங்கி வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கணும். குடும்ப விருத்தி உண்டாகும். என்றென்றும் மாறாத ஒரு வலுவான நட்பு உருவாகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய நண்பர்களை புதிய நண்பர்களால் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஆர்வமின்மை, அதிருப்தி, தியானம், வாய்ப்புகள் இழத்தல், பகல் கனவு, சிந்தனை, உதவி எதிர்பார்த்தல், இது மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுது. ஸோ இந்த உதவிகள்லாம் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால வரக்கூடிய சோம்பல்னால வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை தவற விடுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுறதுனால கொஞ்சம் பகல் கனவு காணாமல் இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலத்திற்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இழந்தவைகளை பற்றிய ஒரு அந்த அடுத்த நெக்ஸ்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ கணவன் மனைவி, காதலர்கள் அவர்களோட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டாகும். நண்பர்களோட சூழ்ச்சிக்கு இரையாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ அதனால எதுலையுமே சிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இழப்பு, கவலை, ஏமாற்றம், மனத்துயரம், விசனம், காரியக்கேடு, நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருக்குது. இதுவும் கூட இந்த தற்போதைய நிலை வந்து இந்த கர்ம விலை கழிதனுக்கான நேரம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் மேலூராக்கி மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே காட்டுது. அதனால இந்த இலக்கினை அடையக்கூடிய நேரம் ரொம்ப அதிகம் இல்லை, சும்மா கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. அதனால ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் படிப்படியான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஸோ அது பாசிட்டிவ் ஆன சைன் தான். அது கொஞ்சம் நெகட்டிவ் கார்டாக இருந்தாலும் பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால பாசிட்டிவ் தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது கன்னிராசி கன்னி லக்னம். கன்னிராசி கன்னி லக்னத்திற்கும் நெகட்டிவ் கார்டு தான் இதுவும். ஆக்சுவலி பாசிட்டிவ் கார்டு பட் நெகட்டிவ் வந்திருக்கு. சோம்பேறித்தனம், சுயநலம் மிக்க நபராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ மனம் புண்படக்கூடிய செய்திகள், இது மாதிரி ஒரு வஞ்சக சூழ்ச்சிகளில் சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அவங்க மாந்திரிக பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான நம்ம அணுகி கரெக்டாக அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
உணர்ச்சி தடைகள், கட்டுப்பாடின்மை, சுயநலம், அனுபவமின்மை, தவறான பழக்கம், புதுமையை கற்காதது, எளிதில் உணர்ச்சி வசப்படுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வங்கி பரிவர்த்தனைகளை கொஞ்சம் எச்சரிக்கை தேவையா. உணர்ச்சி வசப்படுத்த இவங்களை வந்து டெம்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்றதுனால அவங்களோட சூழ்ச்சிக்கு பலியாயிராமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ காளி மற்றும் துர்க்கை வழிபாடு, நாக தேவதைகள் வழிபாடு, ராமானுஜர் அந்த மாதிரி, பதஞ்சலி முனிவர் இந்த மாதிரி ஜீவசமாதிகள் இல்லை அந்த மாதிரி பெரிய ஞானிகள் மகான்களோட தரிசனம் பார்க்கறதுக்கு இல்லை அவங்களோட இடங்களுக்கு போய் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வர்றது, இது மாதிரி விஷயங்களை முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாசத்துல எதிர்காலத்துக்கு ஒரு மாதிரி மேன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிரும் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயமா இருக்கு. ஸோ முயற்சி பண்ணி பாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம். துலாம் ராசி, துலாம் லக்னத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாற்றம், உடல்நிலை இந்த வீரத்தை திரும்ப அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு, அப்புறம் விழிப்பு நிலை, மகிழ்ச்சி அடைபெறுதல், வாழ்க்கை முறைகளை பற்றி கொஞ்சம் நல்லபடியாக அமைச்சிக்கிறது, அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மரண பயம் வந்து விலகும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு நிவாரணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய இருக்கு. தீர்வு, சுயமதிப்பீடு, விழிப்புணர்ச்சி, அதே போல எழுச்சி, மாற்றம், உயிர்த்தெழுதல், அப்படி ஒரு மாதிரி ஒரு ரிசர்ச் ஆகிட்ட மாதிரி ஒரு புதுசா வெளியே வந்த மாதிரி ரிஜுமினேட்டடா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால கணவன் வெற்றி பெற யாரோ ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அது கணவன் மனைவி நட்பு உறவான எதுவாகவும் இருக்கலாம். புதிய செயல்களுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் இறைவனால் அழைக்கப்படுபவர்கள் பல ரகசியங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க புதுசா எஜுகேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இனி வரும் வாழ்வை புதிய பாதையில வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வர விழிப்புணர்வு பெறக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுவரை கடந்த அந்த பாதையை சந்திச்ச மனிதர்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அதை இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ முடிவுகள்லாம் சாதகமாக இருக்கும், நல்ல தீர்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. துலாம் ராசி, துலாம் லக்ன நண்பர்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு 3 கோப்பைகள் கார்டு ரிவர்ஸில் இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுயநலம் மற்றும் சுய சந்தோஷம், மற்றவர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளுதல், அதிக உணவு, தேவையில்லாத உடல்நலக்குறைவு, அதிக சுக நுகர்வு, களியாட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். வளர்ச்சியின்மை, வேற்றுமை, நட்பின்மை, எதிரிகளாகிறது, திடீர் சரிவு, திரைப்போ, தாமதம், போட்டி அப்படி இருக்கு. ஸோ தடை தாமதம் போட்டிகளாகவே பொதுவாக விருச்சிக ராசி விருச்சிக அனுபவிச்சுட்டு இருக்கவங்க ஜென்ரலாகவே ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரோ இல்லை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோ கும்பிட்டு வர்றது, இல்லை அவங்க ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்து வர்றது, கொஞ்சம் டெய்லி எழுந்திரிச்சு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். வழிபாடு மேன்மை தரும். ஒரு மாதிரி உயர் பதவி, உயர் இதெல்லாம் கிடைச்சா கூட கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், மாதமாக இந்த மாதம் இருக்குங்கிற மாதிரி காட்டுது. கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதோட ரொம்ப பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. தனுசு ராசி, தனுசு லக்னம். சூப்பர். தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு ரொம்ப எக்ஸலண்டான சூப்பர் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்களும் இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. இந்த மார்கழி பிறந்தோடனே அவங்களுக்கு நல்ல செய்திகள், புதிய ஆரம்பம், ஆற்றல், வளர்ச்சி வாய்ப்புகள், பிறப்பு, அதிர்ஷ்டம், சிகிச்சை, ஆன்மபலம், புதிய ஆரம்பம், உற்பத்தி தன்மை, புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை, புதிய வியாபார நிறுவனம், வீரிய தன்மையோட நிறைவு செய்தல். இது சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அக்டோபரோட தனுசு ராசிக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிளைண்ட் ஒருத்தர் யூஏஇல இருக்கார், துபாயில். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது அந்த கார்டில் வந்த விஷயம் வந்து அப்படியே எக்ஸாக்ட் டிட்டோவாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சுட்டாரு. அது நம்ம ஷேர் பண்ண காட்டணும் கூட நினச்சேன். சரி, ரொம்ப ஓவராக தற்பரமையாக இருந்தால் விட்டுட்டேன். ஸோ கார்டு வந்து அவ்வளோ மேன்மையான விஷயங்களை கொடுக்குது. ரொம்ப ஆத்மார்த்தமாக அதை ப்ரே பண்ணும்போது, ஆத்மார்த்தமாக அதை ஃபாலோ பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கார்டு வருது அப்படின்னா அது உடனே அந்த மாதம் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குன்னு நினைச்சாம அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, போகிறவங்கள்ட்ட சுமூகமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போனால் டக்குன்னு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் சரி பண்ண முடியும். அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு காலகட்டம் வருதுன்னா
அந்த நேரத்தில் இழுத்து போட்டு தூங்காமல் இல்லை ஏதோ கண்ணை கட்டிட்டு இருக்காம, அது ஜாதகத்தில் வேற மாதிரி இருக்கலாம், அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அது எல்லாமே ஓரம் கட்டிட்டு இதை மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி இப்போ நல்லா இருக்குது இது கார்டு புதுசாக ஏதோ கண்டுபிடிப்போம் மைண்ட் செட் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன், உங்கள்கிட்ட இப்போ தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இறைவனோட பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்கும். சாஸ்திரம் ஞான வித்தைகளை ஈடுபாடு ஏற்படும். ஒரு நல்ல திருமணம் விஷயங்கள் இல்லை புதிய உறவுகள் நட்புகள் அமையிறது காரியஜயம் உண்டாகிறது மாதிரி சூப்பரான இருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. தனுசு ராசி தனுசு லக்னம். அடுத்தது மகர ராசி மகர லக்னம். மகர ராசி மகர லக்னங்களுக்கு போட்டி பூசல் குழப்பம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான கார்டு தான் வந்திருக்கு. ஸோ அதுவுமே ரிவர்ஸில் இருக்கிறதுனால வழக்கு விவகாரங்களை தவிர்க்கணும். வேண்டுமென்றே தேவையற்ற விவகாரங்களில் போய் தலையிடுறத முக்கியமாக அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. குறுகிய எண்ணம் கோபம் தற்பெருமை சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறது ஆசையால் ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுது. கடுமையான கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்கன்னாவே இந்த மாதத்தை அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத போட்டி விஷயங்கள் போட்டி மனப்பான்மை இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்தது கும்பம் கும்பராசி கும்ப லக்னம். கும்பராசி கும்ப லக்னத்திற்கு 7 வாள்கள் காலு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் பதவியில் பிரச்சனைகள் வர்றது தோல்விகள் ஏற்படுறது இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஒரு குறும் பயணம் பணி அல்லது வீடு மாற்றம் ஸ்திரத்தன்மையால் மாறுறது நியாயமும் நேர்மையோடு இருந்தால் இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப புகழும் செல்வமும் பணவரவும் செழிப்பும் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துங்க. காரிய ஜெயமாகவும் விருப்பம் நிறைவேறும். பெரும்பாலும் இவங்க வந்து ஒரு 70% அவங்களோட காரியங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு 30% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் இலக்கை அடையிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செயல்படணும். கொஞ்சம் பிராணாயாமம் தியானம் இது மாதிரி ஒரு ஆன்மீக வழி நடத்தல் அது வந்து இந்த மாதம் கும்ப லக்னம் ராசிக்கு தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் மார்கழி மாதம் தான் வேற முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிக்க பாருங்க. இல்லை ஏதோ ஒரு கோயில் வழிபாடு இந்த மாதம் ஃபுல்லாகவே முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது வந்து தேவர்களுக்கான மாதம் இல்லையா? ஸோ முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அடுத்தது மீன ராசி மீன லக்னம். மீன ராசி மீன லக்னத்துக்கு சூப்பரான ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ உயர் பெண் திறவி ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நல்லா வருது. ஒரு பெண்ணின் உதவி செல்வாக்கு ஆதரவு மறைமுக ஆதரவுகள் ரகசியமான மார்க்கங்கள் அறிவுக்கு புலப்படாத இடங்களிலிருந்து நல்ல நாட்டம் நல்ல பாசிட்டிவா இருக்கிறது. உள்ளுணர்வு உயர் அதிகாரம் மர்மங்கள் பெண் தெய்வம் கற்பனை வளம் ஆன்மீகம் சூப்பரா இருக்கு. நல்லா அவங்க வீட்டில் இருக்கிற பெண் தெய்வமும் இல்லை அவங்க வணங்குற பெண் தெய்வமும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அப்போ அவங்க வந்து இன்னும் நல்லா அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சந்தேக எண்ணங்கள் மட்டும் குறைச்சிக்கணும். நண்பர்களோட உறவுகளோட கூடவே இருந்துக்கணும். அதே மாதிரி தனியாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. அதை விரும்பாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து மீனராசி மீன லக்னத்துக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னோட ரொம்ப காலத்து கிளைண்ட் ஒருத்தர் அவர் வந்து கன்னியா லக்னம் துலா லக்னம் மீன ராசி. அவர் இப்போ மீன ராசிக்கான மட்டும் இப்போ நான் சொன்ன இந்த மீன ராசி மட்டும் பார்த்துட்டு பாரு, துலா லக்னத்தை பார்க்கவே மாட்டார் அவர் எப்போவுமே. போன ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் தனியாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்திருந்தாரு. அவருக்கு வந்து கார்டு வந்து சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அவருக்கு லக்னத்துக்கு ஒன்றும் ராசிக்கு ஒன்றும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட கேள்விகளுக்கு அட்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ராசியை மட்டுமே அவர் ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு அது அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு தான் நடந்திருக்கு. ரொம்ப நடக்கலாம்னு பார்த்தா அங்கே லக்னத்தில் பிரச்சனை இருந்தது. அப்புறம் அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருந்தது, அதை அவர் கவனிக்கல. ஸோ அதையும் பண்ண சொன்னதுக்கப்புறம் உடனே ரிசல்ட் பார்த்தாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டையுமே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லக்னத்தையும் பாருங்கள் ராசியும் பாருங்கள். இதில் பாசிட்டிவ் அதுலேயும் பாசிட்டிவ்னா ரொம்ப ரிலாக்ஸ்டு, இதில் நெகட்டிவ் அதில் நெகட்டிவ் அதுலேயும் நெகட்டிவ்னா என்ன நெகட்டிவ்க்கான பரிகாரங்கள் சொல்லியிருக்கோமோ என்ன அது செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வாழ்வியலாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இல்லை தெய்வமும் இது மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சால் கூட அதையும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் நடக்க முடியுது. இதே போல் தனிநபர்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு மாதிரி முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு ஜாதகங்களை தாண்டி ஏதாவது முடிவு பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நீலகண்டம்.